அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம யோக சூத்திரம், சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வகுப்புல கடந்த சில நாட்கள்ல 53 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைக்கு சாதனா பாதத்துல 54வது சூத்திரம் பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது பிரத்யாகாரம். அதோட இந்த யோக சூத்திரத்தினுடைய சாதனா பாதம் நிறைவடைகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் பொறுத்த வரைக்கும் தியானம், சமாதி அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம அனுபவமாக்க வேண்டிய விஷயமாக பார்க்கல. ஏன்னா தியானம் என்பது தனித்து செய்யக்கூடியதல்ல, அது நம்முடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டார். சமாதி அதே மாதிரிதான். சமாதி அந்த ஆதியோடு இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய ஒரு அதீத நிலை. அதை யாரும் வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அதை பத்தி அவர் பேசுறது இல்லை. அப்ப அதனால இந்த 54வது சூத்திரத்துல பிரத்யாகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஸ்வவிஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகாரைவே இந்திரியானாம் பிரத்யாகாரா. இங்க என்ன சொல்றாருன்னா, ஐம்புலன்களும் தன் இயல்பை அறிதலே பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கின்றன. கண்கள், காது, மூக்கு, நாக்கு அப்படின்ட்டு 5 புலன்கள் இருக்கின்றனவா, அது தன்னுடைய இயல்பை அறிவதுதான் இங்க பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்துறாரு. ஸ்வ, விசயா, சம்பிரயோகே, சித்தஸ்யா அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்துறாரு. அது எந்த அளவுக்கு நம்ம ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல விளக்குறாரு. அப்புறம் இந்திரியானாம் பிரத்யாகாரங்கிறாரு. இந்திரியங்கள் அல்லது புலன்கள் வழியாக உள்நோக்கி செலுத்த வேண்டும், அலைப்பாயும் மனதை உள் திருப்ப வேண்டும். ஏன்னா புறத்துல அந்த புலன்கள் வழியாகவே வெளியே போயிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறத இந்த பிரத்யாகாரத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்திரியங்கள் வெளி விஷயங்களில் செல்லாமல் அவற்றின் தொடர்பை விட்டு இருந்தால் அவைகள் உள்நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூத்திரத்தின் வாயிலாக அவர் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 இந்திரியங்களும் புறத்துல பாக்குறத எப்பொழுதெல்லாம் விடுதோ அப்பெல்லாம் அவைகள் உள்நோக்கி திரும்பும் அப்படின்னு ஒரு உண்மையை நமக்கு இங்க உணர்த்துறார். ஆனா நாம என்ன பண்றோம், பெரும்பாலும் நம்ம புலன்கள் வழியாக புறத்துலதான் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதனாலதான் நம்மளால உள்நோக்கி திரும்ப முடிவதில்லை. ஏன்னா புலன்கள் இழுத்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு பக்கமும் நம்மள ஒவ்வொரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. காதுகள் வழியா சில விஷயங்களை கேட்கிறோம், அதன் வழியா மயங்குறோம். கண்கள் வழியா சில விஷயங்களை பார்க்கிறோம், அதன் வழியா மயங்குறோம். மூக்கின் வழியா சில விஷயங்களை சுவாசிக்கிறோம், அதன் வழியாக மயங்குறோம். இப்படி ஒரு மயக்கத்திலேயே, மதி மயக்கத்திலேயே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்குது இந்த புலன்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் இந்த புலன்களை கடந்து உள்ள போக முடியும். ஏன்னா இந்த புலன்கள் பார்ப்பதெல்லாம் உண்மை வேற நம்ம நினைக்கிறோம். கடந்த சூத்திரத்திலேயே சொன்னார், இந்த புலன்கள் பார்ப்பதை உண்மை என்று எப்படி நீங்க நம்புறீங்க? இப்ப கண்கள் காணல் நீரை பார்க்குது. இப்ப காணல் நீரை பார்த்த உடனே அங்க நீர் ஓடுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே நீர் ஓடுதா? கிடையாது இல்லையா? கண்ணு நம்மளை ஏமாத்துது. அப்ப கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படின்ட்டு பெரிய பெரிய மகான்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அது நமக்கு புரியணும். ஏன்னா இங்க புலன்கள் நம்ம ஏமாற்றுகின்றன. அப்ப இந்த புலன்கள் பார்ப்பதெல்லாம் உண்மை இல்லை, அதை நம்ம தெரியாம இந்த புலன்களுடைய விஷய அனுபவங்களை சிக்கிக்கிட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால இங்க புலன்களை உள்திருப்புதலை பத்தி ரொம்ப ஆழமாக பதஞ்சலி இந்த சூத்திரத்துல சுட்டி காட்டுகின்றார். இந்திரியங்கள் வெளி உலக விஷயங்களில் செல்லாமல் அவற்றின் தொடர்பை விட்டு விட்டு இருந்தாலே போதும், அவை உள்நோக்கி தானாகவே திரும்பும் அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் எப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் போன்ற இந்த நிலைகள் எல்லாம் வெளி உலக சம்பந்தப்பட்டவை. இப்ப இங்க 8 அங்கங்கள் பதஞ்சலி முனிவர் நமக்கு கொடுத்தாரு இல்லையா? அந்த 8 அங்கங்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய 4 அங்கங்களும் புற விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் எல்லாம். அடுத்த 4 அங்கங்களும் அக விஷயங்கள் சம்பந்தப்பட்டது, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சம்பந்தப்பட்டது. அப்ப தன்னைத்தான் அறிதல், நான் யார் என்று தன்னைத்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த விஷயங்கள் தான் நமக்கு இந்த பிராணாயாமத்துக்கு அப்புறம் தொடங்குது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற இந்த 4 நிலைகளும்
அட்டாங்க யோகத்தினுடைய அகப்பார்வையை பற்றி பேசுகின்றன. முதலில் இருக்கக்கூடிய 4 நிலைகள் என்ன? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்பவை புற உலகத்தை பற்றி பேசுகின்றன. இந்த உடலையும் உடல் சார்ந்த விஷயங்களையும் பேசுகின்றன. அப்ப அதனால நம்ம பயிற்சி அப்படின்னு போகும்போது நம்ம எதை நோக்கி போறோம்? இந்த உடலை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பயிற்சிகள் செய்யறோம். ஆனா பயிற்சிகளையும் கடந்து நம்ம அகவாழ்வுக்குள்ள திரும்பும் போது அந்த அறிவை அறிவதற்கான பாதை இங்கு எந்த ஒரு செயலுமற்ற நிலையில் இருக்க வேண்டும்ங்கிறதையும் இதை சுட்டி காட்டுறாரு. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம உள்நோக்கி திரும்புறதுதான் இந்த புலன்களை உள் திருப்புதல். அதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை செய்கிறோம், எதை விளக்குகிறோம், எப்படி உட்காருகிறோம், எப்படி மூச்சை உள்ளே இழுத்து விடுகிறோம் என்பதெல்லாம் வெளி உலக தொடர்பு விஷயங்கள். இப்ப பதஞ்சலி என்ன சொல்றார் இந்த சூத்திரத்துல? உள்நோக்கி திரும்ப சொல்கிறார். இனிமேல் உள்நோக்கி போங்க. இனிமேல் வெளியில போயிட்டே இருக்காதீங்க. பிராணாயாமத்தோட நீங்க புற விஷயங்களோட நிறுத்திக்கிங்க. இனிமேல் நீங்க அக விஷயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராணாயாமத்துக்கு அடுத்த நிலைகளான பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4ஐயும் அக விஷயங்களாக பதஞ்சலி பேசுறார். அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு என்ன தேவைப்படுது? பதஞ்சலியுடைய பிரதான சூத்திரம் எது? சித்த விருத்தி நிரோதகா யோகா. இந்த யோகம் என்றாலே சித்தத்தில் விருத்திகள் இல்லாமல் இருப்பதுதான் யோகம் அப்படின்னு பதஞ்சலி ஆணித்தரமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும். சித்த சாணம் இல்லாம இருக்கணும். சித்தம் எப்பொழுதுமே அமைதியாகவே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். ஏன்னா சித்தத்தினுடைய விருத்திகள் இல்லாமல் செய்வதுதான் யோகம். அப்ப அதற்கு தான் நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி மனம் இந்த சஞ்சலம் இல்லாமல் இருக்கும்? அதற்கு முன்னால் அது எப்படி சஞ்சலப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த புலன்கள் வெளி உலக விஷயங்களை நமக்கு உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. நீங்க வெளியே எதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்க மனசு அதுல ஈடுபட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட மொபைல் போனுங்கிற ஒரு மீடியா கைக்குள்ள வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, புற விஷயங்களை அதிகமாக மனம் நாட்டம் செலுத்துது இல்லையா? இப்ப நம்ம அதுல என்ன பண்றோம்? மொபைல் போன்ல போய் யூடியூப் போட்டுக்கிறோம். யூடியூப்ல கண்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், இவன் சொன்னது உண்மையா, அவன் சொன்னது உண்மையா, இவன் நல்லவனா, அவன் கெட்டவனா அப்படின்ற எல்லா இருமைகளுக்குள்ளேயே மனம் சிக்கிக்கொண்டு புற விஷயங்கள்ல மயங்கிட்டு இருக்குது மனசு. தன்னை அறிந்து கொள்ள தயாராக இல்லை. இந்த மனம் தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ற ஆர்வமே கிடையாது. ஆனா புற விஷயங்கள்ல நாட்டம் பண்ணிக்கிட்டு டிவி பார்க்குது, செய்தித்தாள் படிக்குது, மொபைல் போன் எடுத்துக்குது, யூடியூப் பார்க்குது, இந்த மாதிரி புற விஷயங்களையே போகுது. அதையும் மீறி நண்பர்களோட அரட்டை அடிக்குது. இப்படி போகிற போக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது? பலவற்றை பார்க்கிறோம், பலவற்றை கேட்கிறோம், பலவற்றை நுகர்கிறோம். அப்ப நம்முடைய புலன்கள் எல்லாமே வேலை செய்யுது. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்று 5 புலன்களும் செய்திகளை உள்ளே அனுப்பிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப செய்திகள் இவ்வாறு உள்ளே போய்கொண்டே இருந்தால் சித்தம் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. என்ன மாதிரி வேலை செய்யுது? அடடா இந்த வீடு நல்லா இருக்க, அந்த மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீட்டுல நான் இருக்க முடியல அப்படின்னு கவலைப்படுது. அந்த வீட்டை பார்த்துட்டு வேற ஒருத்தர் கட்டின வீடை பார்த்துட்டு அந்த வீடு நல்லா இருக்குதுன்னு மனசு உடனே சஞ்சலப்படுது. இது மாதிரி நம்மளால இருக்க முடியலன்னு அங்கலாய்க்குது. அப்புறம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு. அப்ப இந்த படத்தை நம்ம பார்த்தாகணுமே, எப்ப போலாம், அடுத்த வாரம் போலாமா இல்ல இந்த வாரத்திலே போலாமா அப்படின்னு ப்ரோக்ராம் போடுது. ஒருத்து போட்டுட்டு இருக்கிற நகையை பார்க்குது. ஆனா அந்த நகை டிசைன் நல்லா இருக்கு, அது மாதிரி ஒண்ணு வாங்கினா பரவாயில்லையேன்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு விஷயம் நமக்கு உள்ளே சென்று சித்தத்தை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. சித்த சலனங்களுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றன. மனம் அவைகளில் சிக்கிக்கொண்டு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அலைப்பாயும் மனதில் உண்மை எங்கே வெளிப்படும் அப்படின்னு கேட்கிறார் பதஞ்சலி. இப்படி எப்ப பார்த்தாலும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதிலிருந்து எப்படி நமக்கு உண்மை வெளிப்படும்? அப்ப மனம் அலைப்பாயாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த புலன்கள் வெளி உலக விஷயங்களில் உள்ள தொடர்பை கட்டாயம் நிறுத்தியாக வேண்டும் அப்படிங்கிறது. உடனே நமக்கு தோணும், ஐயோ அது ஒண்ணும் நடக்கிற காரியமா தெரியலீங்களே, பார்க்காம பேசாம கேட்காம எப்படிங்க இருக்கிறது, நான் என்ன ஜடமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வரும். ஏன்னா நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட புலன்கள் பல விஷயங்களுக்குள்ள ஆர்வமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நிறுத்திக்கும்னு சொல்லும் போது நம்ம மனசு என்ன பண்ணும்? பதறும். அது எப்படிங்க, என்னால பார்க்காம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, அப்ப நான் என்ன உயிரற்ற ஜடம்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படியே ஜடம் பொருளா கிடக்கிறதுக்கு? அப்ப என்னால அப்படியெல்லாம் இருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு மனசு உள்ள பதறுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பதறுது மனசு. பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புலன்களை கையாளுவதனுடைய நெளிவு சுழிவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு சங்கடங்களுக்குள்ள உட்படாது.
அது பக்குவப்படுத்தி நீங்க அதை மனதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளை, ரகசியங்களை இதுல சொல்றார். புலன்கள் வெளி உலகை தொடர்பை துண்டிக்கின்றனவோ அப்போது அவைகள் உள்நோக்கி செல்ல தலைப்படுங்கிறார். எப்பொழுதெல்லாம் புலன்கள் வந்து புற விஷயங்கள்ல நாட்டம் இல்லாம அமைதியா இருக்குதோ அப்பெல்லாம் அகத்துக்குள்ள திரும்பி உள்ள பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள நம்ம புலன்களை உள்ள திருப்பும் போதுதான் நமக்கு நம்ம யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு முதல் படி ஆரம்பமாகின்றது. புலன்களை வெளியே விட்டுக்கொண்டே இருந்தால் அது பாட்டுக்கு அலைந்து கொண்டே இருக்கும். அவைகள் வெளியே போவதை நிறுத்தினால் போதும், அது உள்ளே செல்ல தொடங்கும். அப்பதான் நமக்குள்ள என்ன இருக்கிறது என்று நாம் அறிய தொடங்கும். நாம் யார், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நம்முடைய இந்த செயல்களுக்கு என்ன காரணம் என்ற உண்மைகளை எல்லாம் அலசி ஆராய ஆரம்பிப்போம். அப்ப நம்ம அதுக்குள்ள எப்படி போகணும், அதுக்கு என்ன வழி இருக்கு, அதுதான் இந்த பிரத்யாகாரம் சொல்லுது. புலன்களை உட்திருப்பும் முறை. பிரத்யாகாரம் என்றால் புலன்களை உள்ளே திருப்புதல் அப்படின்னு அர்த்தம். பொதுவா நம்முடைய காதுகள் என்ன பண்ணுது, சதா சப்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. கண்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இது போல ஒவ்வொரு அம்சத்தையும் நமது 5 புலன்களும் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பதினாலே இந்த உலகம் என்ற ஒன்று நமக்கு இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஏன்னா இந்த 5 புலன்களின் வழியாகத்தான் நம்ம எல்லாற்றையும் பார்க்கிறோம். கண்களால் சிலவற்றை பார்க்கிறோம், காதுகளால் சில விஷயங்களை கேட்கிறோம், மூக்கினால் சில விஷயங்களை நுகர்கிறோம். அப்ப இந்த 5 புலன்கள் தான் நமக்கு இந்த உலகம் இருப்பதையே நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த 5 புலன்கள் ஒன்று கூட இப்ப வேலை செய்யல நமக்கு. கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, மூக்கு வேலை செய்யல, எதுவுமே அந்த 5 புலன்கள் செயலற்ற நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஆகும், இந்த பிரபஞ்சம் என்பது மறைந்து விடும். இந்த பிரபஞ்சமே இருக்காது. புலன்கள் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் இல்லாம போயிடும். அப்ப அதான் மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, இந்த கண்கள், காதுகள், மூக்கு, நாக்குங்கிற விசேஷ சுகங்களிலே புலன்கள் வாயிலாக மனம் சிக்கிக் கொண்டிருப்பதனால இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த படைக்கப்பட்ட உலகம் எப்பொழுது இல்லாம போகும்னா, புலன்கள் இல்லாம போனா இந்த உலகம் இல்லாம போயிடும். அப்ப இந்த புலன்கள் எப்பெல்லாம் இல்லாம போகுது அப்படிங்கறத நம்ம அனுபவத்திலேயே பாக்குறோம் இல்லையா? நம்முடைய தினசரி தூக்கத்துல பாக்குறோம். ஆழ்ந்து தூங்கும் போது இந்த 5 புலன்கள் வேலை செய்வதில்லை இல்லையா? இப்ப நல்லா தூங்கும் போது வெளியே நம்ம சாம்பிராணி புகை போட்டா கூட அந்த வாசனை மூக்குக்குள்ள அவனுக்கு போறது இல்லை. காரணம் என்ன? புலன்கள் வேலை செய்வதில்லை. கண்களும் மூடிக்கிட்டு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல உறக்கத்துல இருக்கும்போது அந்த அவனுக்கு முன்னாடி போய் யார் நின்னாலும் தூங்கிட்டு இருக்கவனுக்கு தனக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு தெரிய போறது இல்ல. அதே மாதிரி ஏதோ பக்கத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா கூட காதுகள் அதை உன்னிப்பா கவனிச்சு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவன் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டான். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க எந்த ஒரு புற விஷயங்களையும் கொடுக்க முடியாது. காரணம் என்ன என்றால் 5 புலன்களும் அங்க வேலை செய்யல. அப்ப இங்க ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த 5 புலன்களும் வேலை செய்யாத பொழுதுதான் மனமும் அடங்குது, ஒடுங்குது அப்படிங்கிற ஒரு அதிரகசியத்தை பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறார். ஏன்னா இந்த புலன்கள் எப்பொழுதெல்லாம் வேலை செய்யலையோ அப்ப மனசு ஒடுங்கிடும். மனசுக்கு வேலை இல்லை. புலன்கள் செயல்பட்டு கொண்டிருந்தா தான் மனசு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்கள் வழியா சில காட்சிகளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணோம், காதுகள் வழியா சில விஷயங்களை கேட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், மூக்கு வழியா சில விஷயங்களை நுகர்ந்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த ஸ்மெல்லா அந்த ஸ்மெல்லான்னு மூக்குல பார்ப்போம். கண்கள் வழியா இவர் அப்படியா அவர் இப்படியான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி புலன்கள் வழியாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனம் புலன்கள் இல்லாத பொழுது இந்த உலகத்தையே இழந்து விடுகின்றது, இந்த பிரபஞ்சத்தையே இழந்து விடுகின்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சுட்டி காட்டுகின்றது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தை படைத்துக் கொள்கின்றோம். அதில் உள்ள பொருள்களை நாம் அனுபவிப்பதற்காக மட்டுமே இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த 5 புலன்கள் வைத்துக் கொண்டு தான் நம்ம இருக்கிற விசேஷ சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகம் நம்ம இடத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. அந்த புலன்களை கையாள தெரியாதனால தான் நம்ம தப்பு தப்பா கையாண்டு பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கோம். இப்ப நமக்கு வந்து புதுசா ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் செல்போன் ஒன்று வாங்குறீங்க. இப்ப அந்த செல்போனை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப தெரியாத பொழுது நீங்க என்ன பண்றீங்க, கண்டதை அழுத்துறீங்க, ஏதோ கமெண்ட் வருது, அப்புறம் இப்படியே போயிடுது, திடீர்னு வீடியோ ஆன் ஆயிடுது, திடீர்னு ஆடியோ ஓடுது. அப்ப என்ன ரீசன்? அந்த செல்போனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம அதை எடுத்து கையாளும் போது அது தாறுமாறாக ஆப்ரேட் செய்யப்படுவது போல நீங்க இந்த 5 புலன்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இதை இயக்குவதனாலே அதன் இஷ்டத்துக்கு அது ஆடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த புலன்களை எப்படி உபயோகிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புலன்களை உபயோகிப்பதை கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த புலன்களை நீங்கள் உபயோகிக்க ஆரம்பித்தால் சரியாக இயங்கும்.
மனமும் சலனப்படாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த அடிப்படையில புற சூழ்நிலை வந்து எப்படி வேணா இருக்கட்டுமே, இந்த புற சூழ்நிலை எப்படி வேண்டாலும் இருக்கட்டுமே, அதை அனுபவிக்க நமது 5 புலன்களை கட்டுப்படுத்த முதலில் பழக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பொதுவாக ஒரு புலி பதுங்குதுன்னா எதுக்காக? அது பாய்வதற்கு தானே. அதுபோல இங்க ஞானம் என்ற ஒரு விஷயத்தை அடைந்து விட்டா, இப்ப இந்த புலன்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்தி கையாள முடியுங்கிற அந்த உண்மை நமக்கு புரியும். ஏன்னா அதுக்கு ஒரு காரண காரியம் நமக்கு புரிந்துவிடும். இதை எப்படி கையாள வேண்டும், இதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிய வந்துடும். அப்ப அதுக்குத்தான் நமக்கு இந்த ஆன்ம ஞானம் தேவைப்படுகிறது. ஆன்ம ஞான அனுபவம் நமக்கு வரும்போது இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது, நான் என்பவன் யார், இந்த இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன்ங்கிற தெளிவு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம அனாவசியமான இந்த உலக விசை சுகங்கள்ல போய் சிக்க மாட்டோம். அப்ப மனசு என்ன பண்ணுவோம், அடங்கும். புலன்கள் வந்து தேவையற்ற விசை சுகங்கள்ல போய் மாட்டாது. நிறைய புரிதல் இருக்கும் நம்முடைய மனசுக்கு. இது தேவையில்லை, இது செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு நமக்கு கட்டுப்படுத்தும். அப்ப அந்த தெளிவும் அந்த ஞானமும் நமக்கு அவசியமாகிறது. அப்ப அதுக்குதான் ஓமானம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஆமை என்ன பண்ணுது, தன்னுடைய தலையையும் 4 கால்களையும் உள்ளிழுத்துக் கொள்வது போல இங்க நாமும் என்ன பண்றோம், நம்முடைய 5 புலன்களையும் மனதையும் அடக்கிக் கொள்வதுதான் இங்க உண்மையிலேயே பிரத்யாகாரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிரத்யாகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இங்க மேலோட்டமாக சொல்றார். அதாவது நம்முடைய 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்றாருன்னா 5 விதமான குதிரைகளோடு ஒப்பிடுறார். இதை வந்து பகவத்கீதையும் சொல்லுது. பகவத்கீதையும் இந்த டாபிக் பேசுது. அது பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பகவத்கீதையில ஒரு தேர் இருக்கு. அந்த தேரில் வந்து ஒருவன் பயணம் செய்கிறான். தேரோட்டிங்கிற ஒருத்தர் இருக்கிறான். அதன் கடிவாளத்தை அவன் பிடித்துக் கொண்டுதான் இந்த குதிரைகளை அவன் இயக்கணும். அந்த தேரில் வந்து 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப அதுதான் ஒரு தேர் பயணம். ஒரு தேர் பயணம் என்பது எப்படி, ஒரு தேர் இருக்கின்றது. அந்த தேரிலே 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த தேருக்கு உண்டான உரிமையாளரும் அந்த தேரிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த தேரை ஓட்டுகின்ற தேரோட்டி என்பவனும் ஒருவன் இருக்கின்றான். தேர் செல்லும் பாதையும் இருக்கின்றது. தேர் வந்து எந்த வழியா போகணுங்கிற அந்த பாதையும் இருக்கின்றது. அப்ப இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் தேர் பயணத்தை அப்படின்னு பகவத்கீதை நமக்கு அழகா சுட்டி காட்டுது. இப்ப இந்த ஆன்மா அறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு ஆன்மா, இதுதான் நமக்கு பயணம் செய்யக்கூடிய அந்த தேருடைய முதலாளி. இப்ப அந்த தேருக்கு யார் முதலாளி, தேருடைய ஓனர் யார் அப்படின்னா அந்த அறிவு, அந்த ஆன்மா. அது பயணம் செய்யக்கூடிய தேர் எது தெரியுமா, இந்த உடல். இந்த உடல்ல தான் அது பயணம் பண்ணும். அதனுடைய இடமே, அந்த உட்கார்ந்து இருக்கிற தேரே வந்து இந்த உடல் தான். இந்த உடல்ல இருக்கக்கூடிய தேரோட்டி யார் தெரியுமா, தேரோட்டி அதுதான் புத்தி. இந்த தேரோட்டி தான் புத்தி. இப்ப இந்த தேரோட்டி புத்தியானவன் என்ன பண்றான், கையில ஒரு கடிவாளம் வச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக அந்த கடிவாளம், 5 குதிரைகளை கட்டப்பட்ட கடிவாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 5 குதிரைகளுடைய கடிவாளத்துக்கு என்ன தெரியுமா பேரு, மனம். அப்ப அந்த 5 குதிரைகள் என்ன, புலன்கள். அப்போ 5 குதிரைகள் இருக்கக்கூடிய 5 புலன்களை மனம் என்ற கடிவாளத்தின் மூலமாக, 5 புலன்களை மனம் என்ற கடிவாளத்தின் மூலமாக புத்தியாகிய தேரோட்டி இயக்குகிறான். அப்ப புத்தியாகிய தேரோட்டி இயக்குவது எதன் மூலமாக இயக்கிறான், தன்னிடம் இருக்கக்கூடிய உடல் என்ற தேரின் மூலம். உடல் என்ற ஒரு தேரை வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தேரின் மூலம் அதை இயக்குகின்றான். அந்த 5 குதிரைகளை இயக்குகின்றான், 5 புலன்களை இயக்குகின்றான். அப்படி இயக்குவன் யாருக்காக இயக்குகின்றான், தேரோட்டி தனக்காக இயக்குகிறானா, அவனே தேர் ஓட்டிக்கிட்டு அவன் போயிட்டு வந்துட்டு இருப்பானா, அவனுக்கு என்ன அவசியம், அந்த தேரில் பயணம் செய்கின்ற அந்த தேருக்குண்டான முதலாளி இருக்கிறார், தேருக்குண்டான ஓனர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஓனருக்காகத்தான் தேரோட்டி. தேரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு தேரோட்டிக்கு அவசியம் இல்லை. அந்த தேருடைய ஓட்டம் யாருக்காக, என்ன பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் அந்த தேரை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, இந்த உடலை வைத்துக் கொண்டிருப்பவன் யார் என்றால் ஆன்மா. அதுதான் உடலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த அறிவு உடலை வைத்துக் கொண்டு அந்த உடலில் உள்ள மனதின் வாயிலாக, அதாவது கடிவாளத்தின் வாயிலாக அந்த 5 புலன்களை கட்டுப்படுத்துகின்றது. அப்ப இந்த தேரானது எதில் பயணம் பண்ணுகின்றது, ஒரு பாதையில் பயணம் பண்ணுகின்றது இல்லையா, அந்த பாதை தான் இந்த உலக பொருட்கள். இந்த உலகம் தான் அந்த பாதை. இந்த உலகம் என்ற பாதையிலே இந்த உடல் என்ற தேர் மனம் என்ற கடிவாளத்தை கொண்டு 5 புலன்களாகிய குதிரைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தேரோட்டி, புத்தியாகிய தேரோட்டி தேரை இயக்குகின்றான். தேரின் உள்ளே முதலாளியாகிய அறிவு ஆன்மா அமர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பகவத்கீதை நமக்கு உபதேசம் பண்ணுது.
இந்த விஷயத்தை எது சொல்லுது? பகவத்கீதை சொல்லுது. இப்ப இத பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுறார். பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, 5 முரட்டு குதிரைகளான அந்த 5ஐயும் நீங்கள் சரியாக பயிற்றுவிக்காமல் தேரில் பூட்டி விட்டீர்கள் என்றால், உங்களால் தேரை கட்டுப்படுத்த முடியாது. தேர்ப்பாகனால் தேரை கட்டுப்படுத்த முடியாது. தேர் தாறுமாறாக ஓடும் அப்படிங்கிறார். உண்மைதானே? இப்ப இந்த 5 புலன்களை கட்டுப்படுத்தாம வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மனசு தாறுமாறா ஓடுது. கடிவாளம் கையில பிடிச்சிருந்தோ தேரோட்டியால தேரை நிறுத்த முடியல. ஏன்னா புத்தி சக்தி நம்ம இடத்துல இருக்கின்றது. மனம் என்ற கடிவாளமும் நம்ம இடத்துல இருக்கின்றது. ஆனால் புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றன. காரணம் என்ன? அந்த 5 குதிரைகளையும் நாம் பழக்கப்படுத்தவே இல்லை. அதுக்கு எப்படி பயணம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்காம அதை எடுத்து தேர்ல மாட்டிக்கிட்டோம். அப்ப நம்ம பண்ண தப்பு என்னன்னா, தேர்ல மாட்டின அந்த 5 குதிரைகளும் பழக்கப்படுத்தாத குதிரைகள். பழக்கப்படுத்தாத குதிரைகள் என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஒண்ணு இழுக்கும், அந்த பக்கம் ஒண்ணு இழுக்கும். 5 குதிரைகள் 5 பக்கம் இழுத்துச்சுன்னா அந்த தேர் பயணம் எப்படி முடியும்? ஆக்சிடென்ட்ல தான் முடியும். அப்ப அது மாதிரி விபத்துல முடியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மனிதன் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ட்டு பதஞ்சலி இந்த பிரத்யாகாரத்துல சுட்டி காட்டுகின்றார். இந்த மிகப்பெரிய உண்மையை பிரத்யாகாரம் என்ற இந்த சூத்திரத்துல சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த உடல் என்ற தேரை அதை நம்ம எப்படி கையாள வேண்டும்? அதுக்கு தான் நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டார். இந்த உடலை வந்து எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி நிறைய கிளாஸ்ல சொல்லிட்டார். இந்த உடல் புற தூய்மை எப்படி இருக்கணும், அக தூய்மை எப்படி இருக்கணும், அப்புறம் இந்த உடலில் வந்து மனதை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், உண்மை என்ன, தூய்மை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஏம நியமத்துல பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். அப்பதான் இந்த 5 புலன்களும் உடல் ரீதியாக தேர் வந்து தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளாகிய இந்த மெய், வாய், கண், காது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணணும்? மெய் என்கின்ற இந்த உடலாகியத ஆசனம் பண்ணணும். பிராணாயாமம், ஆசனம் அப்படிங்கிற விஷயங்களை புறத்துல நம்ம பண்ணணும். ஏன்னா இது உடலுக்கான விஷயங்களா இருக்குல்ல. ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த 4களும் அக விஷயங்கள் கிடையாது, புற விஷயங்கள். பதஞ்சலி சொல்லிட்டாரு. இந்த 8 படிநிலைகளிலே முதல் 4 நிலைகளும் புறத்துல நீங்க கையாள வேண்டிய விஷயங்கள். அதை சரியாக கையாண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம பிராணாயாமம், ஆசனம் போன்ற பயிற்சிகளை செய்து ஏம நியமத்தை சரியாக கடைபிடித்து இந்த உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொண்டிருந்தா தேரும் நல்லா இருக்கும், கடிவாளமும் நல்லா இருக்குது. அப்ப குதிரைகள் தான் இப்ப சரியா பராமரிக்கப்படும். அப்ப அந்த குதிரைகள்ங்கிறது என்ன? இந்த கண்கள், காது, நாக்கு, மூக்குங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்ப நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வாய் வழியாக நாம் அந்த நாக்கை கையாளுறோம் இல்லையா? அது மற்றவர்களுக்கு துன்பத்தை தராத வண்ணமும் உண்மையாகவும் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். என்னை அறியாமல் தவறாக பேசிவிட்டேன் என்று நாமே வருத்தப்படுவதை தவிர்க்க இந்த 4 சோதனைகளில் தேரும் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஏம நியமத்தை கடைபிடித்துக் கொண்டு ஆசனமும் பிராணாயாமமும் சரியாக செய்துவிட்டு நம்ம வந்து அக உலகத்துக்குள்ள நுழைகிறோமோ, அப்போ நம்ம அனாவசியமான பேச்சுக்கள் எல்லாம் பேச மாட்டோம். காரணம் என்ன? நம்ம கிட்ட அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சு. ஏன்னா ஏம நியமத்தை கற்றுக்கொண்டவன் ஒருவன் வந்து கண்டபடி நடந்துக்க மாட்டான். அதுல ஒழுக்க நியதிகள் பூரா சொல்லப்பட்டதை அவன் கடைபிடிக்கிறான். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எடுத்துக்குவான், எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் விட்டுடுவான். அதான ஏம நியமம். அப்ப அவன்கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அவன் பேசும்போதே பாத்தீங்கன்னா பணிவும், இனிமையும், அடக்கமும், தெளிவும் இருக்கும். அப்படிப்பட்டவன் தான் யோகி. அப்ப அப்படி அவன் வந்து தெளிவா மற்றவரோட பேசும்போது அனாவசியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டான், மிஸ்யூஸ் பண்ண மாட்டான், வேர்ட்ஸ கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டான், தவறாக பேச மாட்டான். அதே மாதிரி அந்த புலன்கள் அடிப்படையில உணவு உண்ண ஆரம்பிக்கும் போது கூட கண்டதை திங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு புரியும் இதெல்லாம் வந்து ஒவ்வாமையை உண்டாக்கி விடும், இந்த உடல் வழியா நமக்கு பின்விளைவுகள் பின்னாடி வந்துடும், இந்த உணவு பின்விளைவுகளை கொடுத்துரும், உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ட்டு அவனுடைய புத்திசாலித்தனம், அந்த தேரோட்டிக்கிட்டு இருக்கிற டேலண்ட் என்ன? அந்த 5 குதிரைகளையும் கடிவாளத்துல கரெக்டா கையாளுபவன் தானே ஒரு சிறந்த தேரோட்டி. தேரோட்டி வந்து திறமையானவனை போடாட்டினா என்ன ஆகும்? இப்ப தேரோட்டி தூங்கி விட்டால் என்ன ஆகும்? தேர் வந்து பள்ளத்துல போய் விழுந்துடும். தேரை கட்டுப்படுத்த முடியாம குதிரை அதன் இஷ்டத்துக்கு ஓடி எங்கேயாவது போய் கொடை சாஞ்சிடும். அப்ப என்ன இங்க பண்ணணும்? தேரை ஓட்டுகின்ற தேரோட்டி எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். அப்ப டிரைவர் ரொம்ப மஸ்ட் இல்லையா? டிரைவர் தானே அந்த இயக்கத்தை சரியா கையாளணும். அவன் தூங்கிட்டான்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தி சக்தியானது நன்மை தீமைகளை சரியானபடி பகுத்தறிந்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத தீர்மானிக்கும். அந்த தீர்மானிக்கிற ஒரு தெளிவு இருக்கும் அந்த புத்தி சக்தி. அப்படி இருக்கக்கூடிய அதுதான் என்ன பண்ணும்னா, இந்தந்த உணவுகள் எனக்கு வேண்டாம், இது ஒவ்வாமை உணவுகள் அப்படின்னு தவிர்க்கும். இந்தந்த உணவுகள் நான் எடுத்துக்கலாம், இது எனக்கு நல்லதுக்கு செய்யும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க.
அப்புறம் இந்த பேச்சை பேச வேண்டாம், இது மற்றவருடைய மனதை புண்படுத்தும், இந்த மாதிரி பேச்சை பேசலாம், இனிமையாக பேசலாம், அவங்க கிட்ட சாந்தமாக நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல தெளிவும் ஒரு புரிதலும் இருக்கக்கூடியவன் தானே நல்ல யோகி. அதை சொல்றாரு, அதை கடைபிடிங்க. ஏன்னா நீங்க கற்றுக்கொண்ட பாடத்திட்டத்துல அந்த தெளிவும் புரிதலும் உங்க இடத்துல புத்தி இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்புறம் நம்ம உண்ணக்கூடிய உணவினுடைய அளவெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்க சொல்றாரு. அளவுக்கு மிஞ்சி உண்ண வேண்டாம். அதிகத உணவுகள் என்ன பண்ணும், நமக்கு தமோ குணத்தை மேம்படுத்தும். இப்ப பார்த்தா சோம்பேறியா படுத்துட்டு இருக்க சொல்லும், கண்ட வேலைகள் செய்ய சொல்லும். அப்புறம் எதுலயுமே ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது. சத்துவ குணத்துடைய மேம்பாட்டுல அறிவு விழித்துக் கொண்டு இந்த மாதிரி விஷய ஞானங்களை அறிவை தான் அறிந்து கொண்டு தேடுகின்ற பாதையில வராது. நிறைய சாப்பிட்டவன் சோம்பேறி எல்லாம் என்ன பண்ணுவான், தூங்கிட்டே இருப்பான், இல்லைன்னா கண்ட கதை பக்கம் படிப்பான், படிச்சுக்கிட்டே தூங்கிடுவான், டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுவான். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள போயிடும். ஏன்னா அந்த உணவுடைய மந்தத்தன்மை மனதிலே ஏறி உடலை மந்தப்படுத்தி அது நம்மளை இந்த மாதிரி வீணாக்கி விடும். அது உண்ணக்கூடிய உணவுல கூட ஒரு எப்படி சொல்றாருன்னா, நம்ம 2 கை அப்படி ஒண்ணா சேர்த்தனோம்னா அந்த கை எவ்வளவு தூரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கோங்க, அதுதான் சரியா இருக்குங்கிறது யோகிக்காக சொல்றாரு. இப்ப நமக்காக அவர் சொல்லல. இந்த பாடத்திட்டமே யோகிக்காக. நீங்க யோகி ஆகணும்னா அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். 2 கை இப்படி ஏந்துனீங்கன்னா அந்த 2 கையில எவ்வளவு சாப்பாடு கிடைக்குமோ அந்த சாப்பாடு அளவு தான் நீங்க உள்ள சாப்பிடணும். அதுக்கு மேல எக்ஸஸ் ஃபுட் நீங்க உங்களுக்கு உள்ள வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அது மந்தத்தன்மையை உண்டாக்கும், செரிமான பிரச்சனையை உண்டாக்கும். ஆனா இந்த சாப்பாட்டை 3 நேரம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு கையில ஏந்தி நமக்கு அந்த கை நிறைய பிடிக்கிற சாப்பாட்டை நீங்க என்ன சுவையா வேணா சாப்பிடுங்க. அதை உங்களுக்கு பிடித்தமான உணவாக செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை கொடுப்பதாக சாப்பிடுங்க. அப்படி 2 கையும் ஒன்றாக சேர்த்து பிச்சை எடுப்பது போல வைத்தால் அந்த கைகளில் எவ்வளவு உணவு நிறைகிறதோ அந்த அளவு மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு வாயை கட்டுப்படுத்துவதற்கான யோகியை பற்றி பேசுகிறார். அவ்வாறு உண்டு முடித்த பின்பு நம்முடைய வயிற்றிலே பாதி அளவு உணவும் 1/4 பகுதி தண்ணீரும் எஞ்சியிருக்கும் 1/4 பகுதி வெற்றிடமாகவும் இருந்தால்தான் உண்ட உணவு சரியாக செரிமானமாகி ஜீரணமாகும். அது போல அந்த உணவை நம்ம சரியாக எடுத்துக்கும் போது நம்ம ஏற்கனவே ஏமனியமத்துக்குள்ள இருப்போம். அப்ப அதனால நம்ம தவறான பழக்கத்துக்கு போக மாட்டோம். மதுபானமோ மாமிசமோ அல்லது நம்ம இந்த காஃபி டீயோ இந்த மாதிரி கண்ட விஷயங்களுக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா யோகா வழியில வருகின்றவன் எப்படி இருப்பான், ஒரு ஒழுக்க உள்ளவனாக இருப்பான். அப்ப இது மாதிரி அவன் சரியானபடி உணவை உண்டு அவன் தன் உடலை பராமரிக்கும் போது புற விஷயங்களாகிய அந்த புற உடல் பராமரிக்கப்பட்டு விடும். அப்புறம் கண்கள் வழியாக பார்க்கின்ற விஷயத்தை பத்தி பேசுறாரு. கண்கள் பார்த்தா மனசு சலனப்படுது இல்லையா? அப்ப பார்க்கின்ற படங்கள் ஆபாசமான படங்களையோ வன்முறை தூண்டக்கூடிய காட்சிகளையோ பார்க்காமல் கண்களை தவிர்க்க வேண்டும். ஒரு சண்டை காட்சி பார்க்கிறது, ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறது, அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த விஷயங்களை மாத்தி மாத்தி யூடியூப்ல பாக்குறது, இதெல்லாம் நம்முடைய மனதை சலனப்படுத்தும், சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால கண்கள் நல்லதை மட்டும் பார்க்கணும். அப்ப இதை ரொம்ப எளிமையா மகாத்மா காந்தியே சொன்னார். எப்படி சொன்னாரு? 3 குரங்கு பொம்மையை போட்டார் இல்லையா? 3 குரங்கு பொம்மையை போட்டு தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, அவ்வளவுதான். நான்லாம் சின்ன பையனா ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த புக்ல அதான் வரும். இந்த 3 குரங்கு பொம்மையை போட்டுருவாங்க. அதுல கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது. ஒரு குரங்கு காதை 2 பொத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு குரங்கு கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி 3 குரங்குகள் படம் போட்டு நமக்கு அந்த சின்ன வயசுலயே புரிய வச்சுட்டாங்க. அதாவது புலன்கள் தாறுமாறா போகக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல புரிய வச்சுட்டாங்க. இந்த காலத்துல புரிய வைக்க முடியல. காரணம் என்ன? டெக்னாலஜி மாறி மொபைல் போன் கையில வந்துடுச்சு. இப்ப மொபைல் போன் ஓபன் பண்ணாலே கெட்டதுதான் வருது. கெட்ட விஷயங்கள் தான் உள்ள கேட்குது, கெட்ட விஷயங்கள் தான் கண்ணு பாக்குது. எல்லாமே கெட்டதுதான் இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடைகளாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் மிகப்பெரிய தடை. அப்ப அதான் அவர் இங்க தெளிவுபடுத்துறாரு. இந்த மாதிரி கண்கள், காதுகள், மூக்கு, நாக்குங்கிற புலன்களை நீங்க சரியாக கையாண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு இந்த பிரத்யாகாரத்துல இந்த சூத்திரத்துல சொல்லிட்டாரு. அதுதான் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகாரைவே இந்திரியானாம் பிரத்யாகாரகா. அப்ப இந்த இவ்வளவு விஷயங்களை நீங்க சரியானபடி கடைபிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு இந்த சூத்திரத்துல முடிச்சுட்டாரு. அடுத்தது 55வது சூத்திரம். ததக பரமாவசியதா இந்திரியானாம். இதுவே ஒப்பற்ற புலனடக்கம் அப்படிங்கிறார் இந்த சூத்திரத்தில். அவ்வாறு செய்தால் புலன்களை நம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். எவ்வாறு செய்தால்? போன சூத்திரத்தில் சொன்ன மாதிரிதான். புலன்களை வெளி உலக தொடர்பில் இருந்து துண்டிக்க வேண்டும். அவைகள் உள்நோக்கி அப்பொழுதுதான் திரும்பும் அப்படின்னு போன சூத்திரத்தில் சொன்னார் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றாரு.
அதுவே ஒப்பற்ற புலனடக்கம். ததஹா, இதுவே ஒப்பற்ற புலனடக்கம் அப்படிங்கிறார். அப்ப நாம் நம்மை அறிந்து கொள்வதில்லை. நம்மை விட்டுவிட்டு இந்த உலகில் உள்ள மற்ற அனைத்தையும் அறிந்து கொள்ள அதிக ஆவல் காட்டுகின்றோம், அதிக முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கிறார். இப்ப மேலை நாட்டு அறிவியல் என்பது வெளிநோக்கி செல்கிறது. ஏன்னா விஞ்ஞானம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது, உள்நோக்கி செல்கிறது. அப்ப இங்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் உண்மையிலேயே எப்படி இருக்குது அப்படின்னு இங்க புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப விஞ்ஞானம் வளர்ச்சி எப்படி இருக்குது, சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புறேன், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறேன், இப்ப சூரியனுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இது மாதிரி புறத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கெல்லாம் நம்ம ராக்கெட் அனுப்பிச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான அதிக அக்கறை கொண்டு, அதிக ஆவல் கொண்டு புற உலகை நோக்கி நாடிக்கொண்டிருப்பது விஞ்ஞானம். ஆனா எப்பொழுது ஆன்மீகம் என்ற மெய்ஞானம் அக உலகை நோக்கி திரும்புகின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு உண்மை தெரிய வரும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்துடைய ரிஷிகள் நமக்கு அன்றைய காலகட்டங்களே சொல்லிட்டாங்க. அதனால விஞ்ஞானம் என்ன பண்ணுது, இந்த நிலா, செவ்வாய் கிரகம், அப்புறம் சூரியன், சந்திரன் சொல்லிட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டு அதுல என்ன இருக்குது, எரிமலைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு, கடலுக்கு அடியில என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. ஆனா நம்முடைய ஆன்மீகம் என்ன பண்ணுது, ஆத்மா, புத்தி, மனம், சித்தம் என்று உள்நோக்கி திரும்புகின்றது. அப்ப இதுதான் மெய்ஞானம். உண்மையான ஞானம் என்ன, இது தன்னை அறிந்து தன்மயமாவதுதான் மெய்ஞானம். அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த ஆன்மீக தேடலை விட்டுவிட்டு அறிவியல் சம்பந்தமாக நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி படிக்க ஆரம்பிச்சோம், நம்முடைய கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். மெக்காலே எஜுகேஷன் என்ன பண்ணுச்சுன்னா, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி வேதம் படிச்சுட்டு இருந்தோம், ஞானத்தை தெரிஞ்சு கொண்டிருந்தோம், நல்ல அக உலகை திருப்பி பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி நம்ம அக உலகில வாழ்ந்ததுனாலதான் நம்முடைய அனுபவ உண்மை என்ன காட்டுது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வாழ்ந்து அழிந்திருக்கிறது. அப்ப இன்றைய ஒவ்வொரு பிரம்மாண்ட கோயில்களையும் அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகளையும் மற்ற விஷயங்கள் நம்ம வெளிப்புறத்துல பார்க்கும்போது எவ்வளவு அறிவாளிகள் நம் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகளான நம்ம இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகளை வைத்துக் கொண்டிருந்த நாடு. ஏன்னா நம்ம மருத்துவ உலகில கூட பெரிய பெரிய மருத்துவ மேதைகளும், சைபரை கண்டுபிடித்த, ஜீரோவை கண்டுபிடித்த ஆரியப்பட்டா முதல் கொண்டு, இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து கணினி அறிவியல் வந்து எப்படி வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தான். கணினி அறிவியல்ங்கிறது என்ன, பைனரி, அதாவது 0 1 அப்படிங்கிற 2 டிஜிட்ல ஒரு கம்ப்யூட்டர் இயங்குது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கோடிங்கே சைபர் 1 அப்படிங்கிற 2 விஷயத்துல தான் கம்ப்யூட்டர் கோடிங்கே எழுதப்படுகின்றது. அப்ப கம்ப்யூட்டர் கோடிங்ல அந்த 0 இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் இயங்காது. அப்ப அந்த 0வை கண்டுபிடித்தவன் யார் அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், ஆரியப்பட்டா. அப்ப அது மாதிரி நிறைய விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள் நம்ம நாட்டுல இருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப சயின்டிஸ்டுகள்லாம் இல்லை. காரணம் என்னன்னா எல்லாம் சும்மா ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு அவன் சொன்னதையே டெவலப் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்ப கொரோனான்னு ஒரு கிருமியை பரப்பி விட்டுட்டு இருக்கிற மாதிரி. அது மாதிரி பொய்யான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உண்மை வாழ்க்கை வாழ்வதற்கு யாரும் தயாரா இல்லை. காரணம் என்ன, கல்வி முறையினுடைய மாற்றம். வெளிநாட்டிலிருந்து வந்த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிடுச்சு, கல்வி முறையை மாற்றம் செய்யாமலேயே அவர்களுடைய பாணியிலேயே நம்ம இன்று வரைக்கும் கத்துக்கொண்டிருக்கிறோம். அரசியல் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கிறது, அரசு அலுவலகங்களும் அதே பாணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுக்காரன் எப்படி சட்டத்திட்டங்களை ஏற்றினானோ அதே சட்டத்திட்டங்கள் மாற்றப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறது. அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கை முறையும் அப்படி வெளிப்புறத்துல வந்து வேற மாதிரி மாறி போச்சு. ஆனா நாம் இப்ப பார்க்க வேண்டியது என்ன, உள்ள பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் அந்த காலத்துல மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் செய்து கொண்டிருந்த விஷயம். அதைத்தான் இப்ப பதஞ்சலி அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கல்வி முறை எல்லார் கையிலையும் கிடைக்கல. பல தலைமுறைகள் வந்து விட்டு போச்சு. இந்த பதஞ்சலி யோக சூத்திரமும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மனிதர் கையில கிடைக்கல. ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து போனதுனால கிடைக்காம இருந்தது. இதை யார் வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை? சுவாமி விவேகானந்தர் தான் வெளியே கொண்டு வந்தார். சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கொண்ட தீவிரமான அந்த முயற்சியினால இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து நம்ம இடையே மீண்டும் புழக்கத்துல வந்தது. அப்படி வரங்காட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட இவ்வளவு தூரம் ஆழமாக எல்லார் கையில் இருக்கு. இருந்தாலும் இன்றைய மனிதர்கள் இந்த யோக சூத்திரத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, வெறும் பிராணாயாமம், ஆசனா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இந்த யோக சூத்திரத்தில் இருப்பதை யாருமே பார்க்க தயாரா இல்லை. ஏன் அப்படி தயாரா இல்லை? அதனுடைய உள்நோக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆசனமும் பிராணாயாமமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே கமர்சியல் சாமியாருங்க. காரணம் என்ன, அது ரெண்டுல தான் காசு வரும். நீங்க ஆசனங்களை வந்து மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணலாம்.
பிராணாயாமத்தை மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணலாம். ஆனா தன்னை அறிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏம நியமத்தை கடைபிடினா நீங்களும் வரமாட்டீங்க, அவனுக்கும் காசு வராது. அப்படியே வந்து யாராவது சொல்லி கொடுத்தாலும் மக்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன், உள்ள பார்த்து நான் என்ன பண்ண போறேன், வெளியே இவ்வளவு ஆனந்தமான உலகம் இருக்குது அப்படின்ட்டு அப்படிதான் ஓடிடுவாங்க. அப்ப இதனால இந்த பிரச்சனை என்னன்னா, இன்றைய கல்வி முறையினுடைய மாற்றம் நம்மை மிகவும் கீழ்நிலைக்கு தள்ளிவிட்டதுங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாளடைவில் இதெல்லாம் மறந்து போய்க்கிறதுக்கும் வாய்ப்புகளா போயிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டோம். அப்ப புலன்களை உள்ளே திருப்பி அவற்றை நம் கட்டுக்குள் எதற்காக கொண்டு வர வேண்டும், அப்படி கொண்டு வந்தால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் நம்ம மனசு எப்பயுமே எதிர்பார்க்கணும். அப்ப இந்த ஏம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் போன்றவை எல்லாம் நம்ம அந்த உயர்நிலைக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய படிநிலைகள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றின் பலனாக யோகத்தின் மகிமையை நாம் உணர்ந்து அந்த யோகத்தின் இறுதி நிலையாக சமாதி நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் பதஞ்சலி இங்க மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி கொண்டார். அப்ப இந்த சூத்திரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திரியானாம் பிரசங்கேன தோஷ மிருச்சத சம்சயகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க உபயோகப்படுத்துறாரு. அதாவது இது வந்து அவருடைய இதுல இருக்கு, இந்த சூத்திரத்தில் இல்லை. அதாவது புலன்களை போகங்களை அனுபவதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது மிகவும் தவறு அப்படிங்கிறார். அவருடைய உரைநடையில சொல்லப்பட்ட வார்த்தை இந்திரியானாம் பிரசங்கேன தோஷ ருச்சிய சம்சயகா, புலன்களை போகங்களை அனுபவிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது மிகவும் தவறு அப்படிங்கிறார். அப்ப இந்த புலன்களை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? போகங்களை அனுபவிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவ புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்தால் தத சித்தின் பிரயச்சதிங்கிறார், காரிய சித்தி கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்தால் நமக்கு நாம் செய்யக்கூடிய காரியத்திலே சித்தியாகும், சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். எந்தவித காரிய சித்தி தேவை என்றாலும் முதலில் புலனடக்கம் இன்றியமையாதது. அதுதான் இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்றோம். இந்திரிய நிகிரகம் அப்படின்ற சொல்லை கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ ஒரு ஆன்மீக சொல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்திரியத்தை நிகிரகம் செய்யணும் அப்படின்னா அது சாமியார்களுக்கு உண்டானது போல் இருக்கு, நமக்கு ஷூட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த இந்திரிய நிகிரகம் தேவை, புலனடக்கம் அவசியம் அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அப்போ இந்திரிய நிகிரகம் என்றால் லௌகீகமான போகங்களை அனுபவிக்காமல் புலன்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அவற்றை நம்முடைய தேவைக்கான மாதிரி உபயோகப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். நிறைய பேர் இந்திரிய நிகிரகம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்தி விட வேண்டும், அவ்வளவுதான், அது செயல்படுத்தாம விட்டுறணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப குதிரைகளை 5 குதிரைகளையும் நான் கட்டுப்படுத்துறோம் கடிவாளத்துல, மனதை வச்சு நான் இழுத்துக்கிறேன். அதாவது அந்த கடிவாளத்தை வச்சு 5 குதிரைகளை நான் இழுத்து பிடிச்சிக்கிறேன். அப்படி இழுத்து பிடிச்சா குதிரைகள் ஓடுமா நின்றுடுமா? நின்றுடும். அப்ப குதிரைகள் நின்றுட்டா நம்ம பயணம் முடிவாகாது இல்லையா? நம்முடைய நோக்கம் என்ன? தேர் பயணம் என்னுடைய இலக்கை அடைவதற்காக. அந்த தேருடைய முதலாளியுடைய நோக்கம் என்ன? நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல போய் சேரணும், தேரை எடுங்க அப்படின்னு ஏறி அவர் தேருக்குள்ள உட்காந்துருக்காரு. இப்ப டிரைவர் யாரு? தேரோட்டி புத்தி. அப்ப டிரைவர் வந்து தேரை ஓட்டும் போது அந்த 5 புலன்கள் அவரை நான் ஓட்ட மாட்டாங்க, அது கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டாருன்னா தேர் போகாது இல்லையா? அப்ப இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிற முறையில நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு தப்பா புரிந்து கொண்டிருக்கிறோம். புலன்களை கட்டுப்படுத்தவே இங்க பதஞ்சலி சொல்லவே இல்லை. புலன்களை உட்திருப்புங்கள் அப்படிங்கிறாரு. உட்திருப்புங்கள்னா என்ன? உள்ளே திருப்புங்கள்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பிரத்யாகாரத்துல நன்மைகளை நோக்கி தெரிந்து கொள்ளுங்கள், நன்மைகளை நோக்கி புரிந்து கொள்ளுங்கள். அந்த புலன்கள் வந்து உணவு விஷயத்துல எப்படி கட்டுப்படணும், என்னென்ன சாப்பிடணும், கண்கள் என்னென்ன பார்க்கணும், மூக்கு என்னென்ன நுகரணும் அப்படின்னு ஒரு வரையறை வைத்துக் கொள்ளுங்க. கண்டபடி இருக்காதீங்க, புலன்கள் அது இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க அப்படிங்கிற கட்டுப்பாடை தான் சொல்றாரு தவிர, புலன்களையும் இயக்காதீங்க, கண்ணை துணி போட்டு கட்டிக்கிங்க, காதை பஞ்சு வச்சு அடைச்சிக்கிங்க அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அதாவது நம்முடைய புரிதல் வந்து ஆழமாக வரும்போது, மனதிற்கு புரிதல் ஆழமாக கொடுக்கும் போதுதான் புலன்களையும் நாம் சரியாக கையாள முடியும். ஏன்னா புலன்களும் மனதும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது இல்லையா? அதனால மனதைத்தான் நம்ம மேம்படுத்தணும்னு ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப கடிவாளத்தை கரெக்டா வச்சுக்கிட்டா குதிரை கரெக்டா ஓடும். கடிவாளத்தை சரியா வைக்கலன்னா குதிரை தாறுமாறா ஓடும், இல்லைன்னா கம்மன் நின்றுடும். ஒண்ணு இழுத்து பிடிச்சா நின்றுடும், ரொம்ப லூஸ் விட்டோம்னா கண்டபடி ஓடிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது, ரொம்பவும் இழுத்து பிடிக்க கூடாது. அப்ப அந்த குதிரையை லெவலா ஓட்டுறதுதான் உங்களுடைய வேலையே, கடிவாளத்துடைய வேலையே, மனதினுடைய வேலையே. அப்ப இந்த மனம் என்ன பண்ணணும்? அழகா அந்த புலன்களை வச்சு இயங்கிக்கணும்.
அப்ப நீங்க இந்த புலன்களை வச்சு எப்படி இயக்கிக்கலாம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் சொல்லிட்டாரு பதஞ்சலி. ஆல்ரெடி யம நியமத்துல ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் நமக்கு சொன்ன சூத்திரங்கள் பூரா நம்மை நெறிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, ஒழுக்கமாக வாழ்வதற்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். அதை போய் நம்ம திருப்பி பேசிட்டு இருந்தோம்னா இன்னும் பல நாட்கள் பேசணும். அப்ப அது நமக்கு சப்ஜெக்ட் முடியாது. அதனால புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் விஷயம். புலன்களை கட்டுப்படுத்துவது கிடையாது, புலன்களை அடக்குவது கிடையாது, புலன்களை கையாளுவது, சரியாக கையாளுவதுதான் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்றாலே இந்திரிய நிகிரகம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இந்திரியத்தை அடக்குவது, புலன்களை அடக்குவது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதை சரியாக கையாள்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படையாக உடைக்கிற. அப்ப இந்த அறகுறையா புரிந்து கொண்டவன் என்ன பண்றான்? வார்த்தையை தப்பா புரிந்து கொண்டு இந்திரிய நிகிரகம் அப்படின்னு உடனே புலன்களை அப்படியே கட்டி வச்சுக்குவேன், கண்ணை வெளியே பார்க்க மாட்டேன், காதை மூடிக்குவேன்னா எப்படி நடக்கும்? பிரபஞ்சம் இல்லாம போயிடும். பிரபஞ்சம் இல்லாம போயிட்டா தூங்கும் போது நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா? இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சம்ங்கிறது மறைந்து போகிறது அந்த அறிவாக மாறும்போது மறைந்து போகிறது. ஆனால் நான் அறிவு என்று தெரிந்த பிறகு என்னிடத்துல பிரகாசிக்கக்கூடிய இந்த ஆற்றலை நான் சரியாக கையாள தெரிகிறது தான் என்னுடைய அறிவாற்றல அடங்கி இருக்கிறது. அப்ப நான் இந்த உடல் எடுத்து வந்துட்டேன், இந்த மனம் என்னிடத்துல இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி கையாளுவது என்ற புரிதலும் ஞானமும் உங்களிடத்துல இருந்தா இந்த உலகத்தை நீங்க ஆனந்தமாக அனுபவித்து வாழலாம். ஆனா அந்த ஞானமும் அந்த புரிதலும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காவி வேஷ்டி கட்டி சாமியார போயிடுவீங்க. எனக்கு இந்த உலகமே வேண்டாம், எனக்கு இந்த புலன்கள் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், கண்ணுல எதையும் பார்க்க மாட்டேன், காதுல எதையும் கேட்க மாட்டேன், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போய் நீங்க ஒரு இடத்துல உட்காந்தீங்கனாலும், எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்காந்தாலும் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்காந்துருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்தாலும் மனசு சும்மா இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பலீங்க, 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்றீங்க. அப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க, நான் ஒரு நேரத்துக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டையும் குறைச்சிக்கிட்டீங்க. அப்புறம் காது வழியா கண்ட விஷயம்லாம் நான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியாயிட்டீங்க. எல்லாம் ஓகே. ஆனா மனசு, யோசனை பண்ணி பாருங்க, புலன்கள் நீங்க கட்டுப்பாட வச்சிருந்தாலும் மனசு என்ன பண்ணும்? உள்ள இருந்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி பண்ண, நீ செய்யறது சரியில்லை, நீ அனுபவிக்க தெரியல, நீ சம்பாதிக்க லாய்க்கு இல்லை அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப மனசு இப்படியே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? அப்ப பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, புரிந்து கொள்ளுங்கள், புலன்களை கட்டுப்படுத்துவது, அடக்குவது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல புரிந்து கொள்ளாதீர்கள். சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தை சரியாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். ஆப்ரேட் பண்ற விஷயத்துல பண்ணக்கூடிய தவறு, செல்போனை தப்பா ஆப்ரேட் பண்ணா கண்டபடி அது விஷயத்தை ஓபன் பண்ணி ஹேங் பண்ணிடுது. சரியா நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த செல்போனை நீங்க ஒழுங்கா கையாள முடியும். அது மாதிரி இந்த உடலையும் மனதையும் இந்திரியங்களையும் நீங்க சரியாக கையாள கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உலகம் ஆனந்தமயமாக மாறிவிடும். பேரடைஸே உங்க கையில வந்துடும். நீங்க ஒண்ணு வெளியெல்லாம் போக வேண்டாம். இறந்த பிறகு எங்கேயும் அடைவதல்ல சொர்க்கம், வாழும் போதே அனுபவிப்பதுதான் சொர்க்கம். அப்ப அதைத்தான் எங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இந்த உடலும் மனமும் அந்த புரிதலுக்குள்ள தெளிவா வந்துட்டா இருக்கும் வரை இன்பமாக வாழ்ந்து விட்டு இந்த உடலை விட்டு விட்டு போன பிறகு நம்ம பிறவா பெருநிலையில இருப்போம். ஏன்னா அவ்வளவு ஒரு தெளிவும் ஆனந்தமும் நம்ம இடத்துல பிரகாசித்துக் கொண்டிருப்பது நமக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் இந்த உலகம் உண்மை என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள், புற விஷயங்கள்ல ரொம்ப கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள், பல விதமான தவறான ஒழுக்க நடவடிக்கைகள் இல்லாததுனால நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், பல பிரச்சனையை அவர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களை பத்தி இப்ப நம்ம பேசல, பதஞ்சலி அதை பத்தி பேசல. அவர் சொல்றது ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய சாதகர்களுக்கும் யோகிகளுக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ புலன்களை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தா, போகங்களை அனுபவிக்காமல் இருப்பதன் மூலம் அல்ல. அப்படி போகங்களை அனுபவிக்காமல் இருப்பதன் மூலமாக புலனடக்கம் ஏற்படாது. அத்தகைய சுகங்களை அனுபவிப்பதால் ஏற்படும் நஷ்டத்தை புரிந்து கொண்டால் அதனை வெற்றி கொள்ள இயலும் அப்படிங்கிறார். இப்ப போகங்களை அனுபவிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் இல்ல, அதுதானே பகுத்தறிவு. புத்தி சக்தி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இதை செய்தால் எனக்கு நல்லது நடக்கும், இதை செய்தால் எனக்கு கெட்டது நடக்கும் தெரியுது. அப்ப நான் கண்கள் வழியா தேவையற்ற ஒரு காட்சியை பார்த்துட்டேன், மனசு சஞ்சலம் ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? நானே தான். ஏன்னா எனக்கு தெரியாம அந்த விஷயத்தை போய் பார்க்கிறேன். அப்ப நான் அதை பார்க்காம தவிர்த்தேன்னா நான் நிம்மதியா மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு போலாம். கண்ட குப்பைகளை பார்த்துட்டு இருந்தா மன நிம்மதி பாதிக்கும் இல்லையா? அது மாதிரி சொல்றாரு. அதாவது புலன் அடக்கம் என்பது புற விஷயங்கள்ல மனதை பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன? இந்த புலன்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தானே. அதனால புலன்களை சரியாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது சரியாக உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த 3 குரங்கு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதேதான் இங்க மீண்டும் சொல்றாரு. தேனாஷ்ட சரதி பிரக்னா திருதே பாதா திவோதகம்
நம்முடைய உடலில் இறைவன் கொடுத்துள்ள அற்புதமான ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் பிரக்ஞை அப்படின்னு சொல்றார். அதுதான் உள்ளுணர்வுங்கிறார். இப்ப நம்ம இடத்துல ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. அதுதான் பிரக்ஞை. அத வேதமும் சொல்லுது. பிரஜ்ஞானம் பிரம்மம் அப்படிங்குது. அப்ப அந்த பிரக்ஞை வடிவிலே அந்த சைத்தன்யம் இருக்கிறது. மகா சைத்தன்யம் நம்முடைய உடலிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சைத்தன்யம் நம் உடலில் உள்ளே நிலை பெற்று நிற்க வேண்டும் என்றாலோ, சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றாலோ, புலனடக்கம் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். இங்க புலனடக்கம்ங்கிறது மீண்டும் புரிந்து கொள்ளணும். புலனை சரியான வழி நடத்துவது தான் இந்திரிய நிகிரகம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். புலன் அடக்கம் என்றது அப்படியே அடக்கிக்கிறது இல்லை. புலனே வேலை செய்யாம அடக்கிக்கிறது இல்லை. அதுதான் குதிரை ஓமானம் கொடுத்தாச்சு. 5 குதிரைகள் 5 புலன்களை வச்சுக்கிட்டு 5 குதிரைகளை அடக்குனீங்கன்னா நீங்க ஊர் போய் சேர முடியாது. ஆனால் அந்த 5 குதிரைகளையும் சரியாக கையாண்டால் உங்க பயண பாதை உங்களுக்கு தெரியும். நீங்க சரியாக ஊர் போய் சேரலாம். அப்ப அது மாதிரி இந்த புலன்களை சரியாக கையாளுவதற்கான ஒரு வித்தை தான் இந்த யோக கலை. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம இந்த புலன்களை சரியாக கையாள கற்றுக்கொண்டோம் என்றால் அந்த உள்ள இருக்கக்கூடிய மகா சைத்தன்யமான அந்த பிரக்ஞை விழிப்புறும். அதுதான் நம்முடைய அறிவாற்றல், உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு பிரகாசிக்க தொடங்கும். அப்ப யோகிகளுக்கு நம்மை விட மிதமிஞ்சிய சக்தி, அதீத சக்திகள் எப்படி வருகின்றன அப்படின்னா அவர்கள் இந்த புலனை சரியாக கையாள்வதனால் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த புலன்களை சரியாக கையாளக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த அட்டமா சித்துக்கள் வரும். அஷ்டமா சித்துக்கள் பார்த்தோம் இல்லையா, 8 விதமான சித்துக்கள் இருக்குது. அதெல்லாம் புலன் அடக்கம் கையாளக்கூடியவர்களுக்கு தான் வரும், மற்றவர்களுக்கெல்லாம் வராது. அப்போ யாருடைய புலன்கள் சரியாக கையாளப்படுகின்றனவோ அவருடைய இந்திரியங்களுக்கு பேரு என்ன தெரியுமா? அதீந்திரிய பிரக்ஞை அப்படின்னு பேர் சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல அதீந்திரிய பிரக்ஞை, அதாவது இந்திரியங்களிலேயே மிக சிறந்த எதுன்னா பிரக்ஞை அப்படிங்கிறது. அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த புலன்களை தாண்டி மனதையும் தாண்டி ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதுதான் சைத்தன்யம், உயிராற்றல், பிரக்ஞை, அறிவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இருப்பதனால தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் அறிவு, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம், அதுதான் எல்லாமே. நம்ம ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் எல்லாமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அதீந்திரிய பிரக்ஞை தான் வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். அது இருப்பது நமக்கு தெரியல. அதுதான் நம்ம இடத்துல இருந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியாதனால நம்ம கண்டபடி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப ஓட்டை பானையிலிருந்து நீர் எவ்விதம் வெளியேறி விடுமோ அது போல இந்திரிய நிகிரகம், இந்திரியத்தை சரியாக கையாள தெரியாதவரிடமிருந்து அந்த சரீரத்தில் உள்ளக்கூடிய அதீத பிரக்ஞையும் சைத்தன்யமும் வெளியேறிவிடும் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ இந்திரியங்களை சரியா கையாள தெரியல அப்படின்னா அந்த தேர் என்ன ஆகும்? அந்த குதிரைகளை சரியா கையாள தெரியாதவன் தேரை ஓட்டினா என்ன ஆகும்? தேர் தாறுமாறா ஓடி கொடை சாஞ்சிடும், எங்கேயாவது போய் சைட்ல விழுந்துடும். அது மாதிரி இந்த மனது, புத்தி, அப்புறம் அந்த இந்திரியங்களை சரியா கையாள தெரியலன்னா இந்த உடல் என்ன ஆகும்? அழிந்து போகும். அதைத்தான் பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. இந்த உடல் ஏன் அழிந்து போகிறது, தான் வந்த வேலையை முடிக்காமயே ஏன் இறந்து போகிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த புலன்கின்ற 5 குதிரைகளை கையாள தெரியவில்லை. அந்த 5 குதிரைகளையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கடிவாளமாகிய மனதை கையாள தெரியவில்லை. அது மட்டுமா, அந்த மனதை கையாளக்கூடிய அந்த கடிவாளத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய தேர்ப்பாகன் ஒழுங்காக இல்லை. தேர்ப்பாகன் யாரு? புத்தி. அப்ப புத்தி சக்தியும் ஒழுங்கா இல்லை. அப்படி இருந்தா அந்த தேர் ஊர் போய் சேருமா? அப்ப அதனால இந்த உடல் என்ன ஆகுது? எதையுமே தெரிஞ்சுக்காம நம்ம நோக்கத்தை புரிஞ்சுக்காமயே போய் சேர்ந்துடுது. அப்ப அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்படிப்பட்டவர்கள் ஓய்வடைய இயலாது என்று அழகாக கூறி யோகம் உத்தமம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. உத்தமமான யோகம் யாருக்கு கிடைக்கும் என்றால் புலனை பற்றியும் மனதை பற்றியும் புத்தியை பற்றியும் தெரிந்து கொண்டு அதை சரியாக கையாளக்கூடியவனுக்கு மட்டுமே அது உத்தமமான யோகம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்ப இதனை உண்மையிலேயே நம்ம சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர்கள் மிகப்பெரிய எதிர்காலத்திலே வல்லவர்களாக, திறமைசாலிகளாக வாழ்வார்கள். அதுக்குதான் இந்த யோகம். ஆனா அதை நம்ம சொல்லிக் கொடுக்காம, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காம கண்டபடி சினிமாவிலையும், டிவிலையும், வீடியோ கேம்லையும் விட்டு வளர்த்ததுனாலதான் பெரும்பாலான குழந்தைகள் இன்று கெட்டு அழிகிறார்கள். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. சமுதாய சீர்கேடு, ஒழுக்கக்கேடு எல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். அப்ப அதைதான் இங்க அவர் சுட்டி காட்டுறாரு. அது ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த யோக கலை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு நுண்ணிய பஞ்சபூதங்களினால் படைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய வேதாந்த பாடங்கள்ல ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு பூதத்தினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் சேர்ந்துதான் இந்த புலன்கள். இப்ப உதாரணமாக நம்ம நுண்ணிய கண் நெருப்பிலிருந்து தோன்றியது. இப்ப நம்முடைய கண் எதனுடைய சக்தி தெரியுமா? பஞ்சபூதத்துல நெருப்பு சக்தி.
அப்ப நெருப்பின் மூலமாக தான் கண்ங்கிற ஒரு விஷயமே செயல்படுது. அப்ப நெருப்பு பூதம் கண்ணுக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா நடைமுறையில மழை வருது. மழை வரும்போது என்ன ஆகுது? இடியுடன் கூடிய மழை பெய்யுது. ரொம்ப பயங்கரமான இடி, மின்னல், மழை. அந்த இடத்துல பாருங்க 5 பூதங்கள் அங்க சம்பவப்படும். அந்த 5 பூதங்கள் ஈடுபட்டிருக்கும். இடி இடிச்சு மழை பெய்யும்போது பாத்தீங்கன்னா, நீர் பூதம் இருக்கு மலையில, மின்னல் அடிக்குது, நெருப்பு பூதம் இருக்குது, காற்று அடிக்குது, நிலபூதம் இருக்கு. நீர் வந்து சேர்ந்த உடனே நிலத்துல வந்து கரைஞ்சிடுது. அப்படி 5 பூதங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பூமியில மழையை பெய்ய வைக்கின்றது. அப்ப அது போலத்தான் நம்முடைய உடலிலேயும் 5 பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருந்து கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 5 பூதங்களுக்கு ஆதாரமானதுதான் இந்த புலன்கள் எல்லாமே. இந்த புலன்கள் பூரா இந்த பூதங்களால் தான் இயக்கப்படுகின்றன. அப்ப இந்த பஞ்ச பூதங்களையும் நம்ம பிரதானமாக வைத்துக் கொண்டுதான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அடிப்படை உண்மையும் மறந்துவிடக் கூடாதுங்கிறதை இங்க சுட்டிக்காட்டுறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்கள் 5ம் சேர்ந்துதான் செயல்படுகின்றனங்கிற உண்மை தெரியும் போது இதனுடைய தோற்றமும் மாற்றமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நமது உடல் வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எப்படி நம்ம பிறந்தோமோ அப்படியே இல்ல. இப்ப நம்ம நாளுக்கு நாள் உடல்ல வந்து வயது கூடிக்கிட்டே இருக்குது, முதிர்ச்சி வந்துட்டே இருக்குது, கண் பார்வை குறையுது, காது கேட்கறது குறையுது, எல்லாமே உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப இந்த உடல் மாற்றம் நிகழ்கிறது என்பது அனைவரும் உணர்வோம். ஆனால் நமது புலன்கள் உள்ளிட்ட நுண்ணிய உடலில் மாற்றத்தை நாம் அறிவதில்லை அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா இந்த புலன்கள்ன்ற விஷயத்துல அந்த புலன்களை இயக்குவதற்கான ஆதார சக்தி இருக்கு இல்லையா? இப்ப கண் பார்க்கணும்னா அந்த கண்ணுக்கு பார்வைங்கிற சக்தி எங்கிருந்து வருது? அந்த பஞ்சபூதத்தினுடைய நெருப்பு பூதத்துல இருந்து அந்த பார்வை வருது. அந்த அக்னியில இருந்து தான் நமக்கு பார்வை கிடைக்குது. அதனாலதான் நமக்கு பிரகாசமா எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அப்ப பஞ்சபூதங்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளும் போது இந்த பஞ்சபூதங்களின் வெவ்வேறு விகித கலவையினால் உருவானதுதான் இந்த உடல் அப்படின்னு தெரியும் போது துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக நமது நுண்ணிய உடலும் கூட தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த புலன்களின் செயல்பாட்டுக்கு உண்மையிலேயே யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். ஏன்னா இந்த 5 பூதங்களுடைய ரேசியோடு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப அதனால நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நான் தனித்த உடல்ல மாற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சமே மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரியாது. பிரபஞ்சத்துல 5 பூதங்களும் அப்படியே ஒவ்வொரு ரேசியோக்குள்ள கலந்துகிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப அங்க நீர் பூதம், நிலம் பூதம், காற்று பூதம்ங்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல கலந்து கலந்து மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உலகமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே புலன்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாகவே இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களும் ஒன்றில் ஒன்று மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாற்றம் தான் நம்முடைய உடலுடைய மாற்றம், மனதினுடைய மாற்றம். அப்ப இன்னும் கொஞ்சம் இது ஆழமாக நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒண்ணு இருக்குது இல்லையா? சைத்தன்யம், ஆத்மா, அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதனிடத்தில் இருந்துதான் இந்த மனதானது கடன் வாங்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஆதார சக்தியில் தான் இந்த உடலும் இந்த மனமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பிராணன் முதல் கொண்டு இந்த பிரபஞ்சத்துல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ எல்லாவற்றுக்கும் இந்த செயலுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த உணர்வே காரணம். அதுதான் இறைவன், அவன் தான் பரமன் அப்படின்னு கடைசியில் அதையும் சுட்டி காட்டுறார். கடைசியில் வந்து அந்த பரமன், அந்த அறிவு, அந்த உணர்வு என்பதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதார பொருள் அப்படிங்கிறார். அப்ப அந்த பரமனின் மாயா சக்தியினால் நமது நுண்ணிய உடல்களும் பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த மாயா சக்தி பரமனை சார்ந்துதான் தொடர்ந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதி தான் நம்முடைய செயல்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எப்படி அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொன்றும் நிகழ்றது இல்லையா? அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அந்த அறிவின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நமக்கு தெரியல. எப்படின்னா ஒரு உதாரணம் பார்க்கலாங்கிறார். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்ப ஒரு மரம் இருக்கு. மரத்துல இருந்து நிறைய கிளைகள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கீழே வந்து ஒரு கொடி என்ன பண்ணுதுன்னா நேரா அது பாட்டு போய் தானாவே அந்த மரத்தை சுத்தி நேரா போய் அந்த கிளையில. இப்ப யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நீ என்ன பண்ற? பக்கத்துல பறந்த மரம் இருக்கு, நீ அப்படியே மொல்லமா அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்து மேல ஏறி நீ படம் தூக்கும் அப்படின்னு யாராவது அந்த செடிக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அந்த கொடிக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரே ஒரு உதாரணம். அந்த கொடி அதுக்கு ஒரு புத்தி சக்தி இருக்கு, ஒரு அறிவு தான் இருக்குது, அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது அந்த தாவரத்துக்கு. ஆனா அந்த தொடு உணர்வு இருக்கக்கூடிய தாவரம் கூட நான் கண்டபடி பண்ண மாட்டேன், நான் பக்கத்துல இருக்கிற கிளையில போய் ஏறிக்குவேன்னு சொல்லிட்டு அழகா ஏறி அந்த கிளையில போய் படருது பாருங்க. கொடி வந்து படரக்கூடிய காரியத்தை யார் செய்தா? அதுதான் இந்த பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த இயற்கை செய்து கொண்டிருக்கின்றது, அந்த இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் ஈஸ்வர காரியம்.
இங்க எல்லாமே ஈஸ்வரன் தான் இயக்கி கொண்டிருக்கின்றான்ங்கிறத இன்டெரக்டா சொல்றாரு. இங்க எதுவுமே நாம செய்யறது இல்ல. அப்ப ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு காரணமும், ஒவ்வொரு காரியமும் அதுதான் செய்து கொண்டிருக்கின்றது. அறியாமையினால இந்த மனம் என்ன பண்ணுது? எதையோ விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை சிக்கிக்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அறிவியல் முறையில் நீங்க ஆராய்ந்து பார்த்து மரம் ஆடாமல் நிற்கிறது, கொடி நகர்ந்து போய் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. அப்ப இதற்கு யார் காரணம்? கொடி காரணமா, மரம் காரணமா? முடிவு கட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. இப்ப கொடி தானாகவே படர்ந்து போய் அந்த மரத்தை பிடிச்சிக்கிச்சு. அப்ப அந்த இடத்துல ஆடாமல் அசையாமல் இருந்த மரம் ஒண்ணு நகர்ந்து போய் கொடிக்கிட்ட வந்து நீ என்ன ஏறிக்கும், என் மேல ஏறிக்குன்னு சொல்ல கிடையாது. மரம் மரப்பாட்டி கிடக்குது. அப்ப இந்த கொடி தானாகவே நகர்ந்து போய் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது என்றால், அப்ப அந்த 2 சம்பவங்களும் எப்படி நடந்தது? அங்க ஒரு மரம் இருக்கிறது, கொடி போய் அதுல சேருதுன்னா அந்த காரண காரியம் யாருக்கு தெரியும்? இயற்கையின் வளர்ச்சி முறை இப்படித்தான் இருக்கின்றது. இந்த இயற்கையினுடைய நியதியை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஈஸ்வர காரியம். இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரனாக இருப்பதனால இந்த எந்த செயலும் இங்கு நாம் செய்வது கிடையாது. எது எது என்ன நடந்துகிட்டு இருக்குமோ அது தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நமக்கு ஏன் பிரச்சனை வருது? நமக்கு எதனால பாதிப்புகள் வருதுன்னா, அந்த இயற்கையுடைய நீதிக்கு உட்பட்டு நாம் இயங்குவதில்லை. இப்ப மனித அறிவு மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு உட்படுது. மற்ற ஜீவராசிகள் வந்து 5 அறிவுக்கு உட்பட்ட மிருகங்கள் வரைக்கும், ஒரு அறிவு தாவரத்தில் இருந்து 5 அறிவுக்கு உட்பட்ட மிருகங்கள் வரைக்கும் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனாலதான் அவங்களுக்கு கர்மா கிடையாது. நீங்க நல்ல ஆழமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்மா தியரி பத்தி நம்ம பேசும்போது யாருக்கு கர்மா? மனிதனுக்கு மட்டும்தான் கர்மா. பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம். அப்ப அதுல இந்த பிறவியில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் விளைவுகளுக்கும் உங்களுக்கு கர்மா தியரி வேலை செய்யும். காரணம் என்ன? நான் செய்கின்றேங்கிற ஈகோ. மனிதன் என்ன நினைக்கிறான்? இது என்னுடைய செயல்னு நினைக்கிறான். அப்ப என்னுடைய செயல் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அதனால் பாதிக்கப்படுகின்றான். நன்மை தீமைகளை அனுபவிக்கின்றான். ஒருத்தனுக்கு ஏன் துன்பம் வருகின்றது? அவன் செய்த தவறான செயலினாலே அந்த துன்பத்தை அவன் அடைகின்றான். ஆனா மிருகங்களோ, பறவைகளோ, தாவரங்களோ தான் செய்வது அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அது இயற்கை வழி நடத்துவது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அது எப்படி அந்த கொடி போய் மரத்துல ஏறிச்சு? அந்த பறவைக்கு வந்து யார் நீந்த கத்துக் கொடுத்தா? வாத்து குஞ்சு பிறக்குது. ஒரு வாத்து வந்து ஒரு 10 குஞ்சு போடுது. அழகா அந்த 10 குட்டிகளும் போய் நீந்துது. வாத்து ட்ரைனிங் கொடுத்ததா? வாங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் வந்து என் கூட வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் ட்ரெயின் பண்ணாதான் நீங்க எல்லாம் தண்ணிக்குள்ள இறங்கி நீந்த முடியும்னு சொல்லிட்டு வாத்து ஏதாவது ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துச்சா? ஒரு கிளாஸுமே எடுக்கல. தானாவே வாத்து குஞ்சுகள் போய் நீந்துது. பறவைக்கு யார் பறக்க கத்து கொடுத்தா? அவங்க அம்மா கூப்பிட்டு வா வா நான் உனக்கு பாரு எப்படி பறக்கிறதுன்னு பிராக்டிஸ் தரேன்னு சொல்லிச்சா? அப்ப எல்லாமே இயற்கையுடைய நீதிக்குள்ள தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காரணம் அதன் உள்ளே இருந்து அந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த தெளிவு நம்ம கிட்ட வந்தா, இப்ப இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய உண்மையான முடிவு என்ன தெரியுமா? இதனுடைய உண்மையான விடை என்ன தெரியுமா? எல்லாமே இயற்கை. எல்லாமே அந்த இயற்கையினுடைய நியதிப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை தான் இறைவன், அந்த இயற்கை தான் ஈஸ்வரன் அப்படின்னு அதிக ஆழமாக சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அந்த இயற்கையுடைய ஈஸ்வரனிலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய படைப்பின் மாற்றங்களை நீங்கள் நிறுத்த முடியாது. அதனாலதான் உங்களுக்கு வயசாகுது. பஞ்சபூதங்களுடைய மாற்றங்களை நீங்க எப்படி நிறுத்த முடியும்? சின்ன பையனா இருந்தா சின்ன பையனாவே இருக்கும்னு நமக்கு ஆசையா இருக்கலாம். ஆனா பூதங்களில் நடைபெறுகின்ற மாற்றம் நம் உடலில் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இதில் எதை நீங்கள் தடுத்து விட முடியும்? எதை நீங்கள் மாற்றி விட முடியும்? ஒண்ணுமே உங்களால முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யலாம். மனிதனாக பிறந்திருப்பதனால புத்தி சக்தியை மேம்படுத்தி நான் சரியான பாதையில் பயணித்து நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என்னுடைய உண்மையான பிறப்பினுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறது தெரியும் போது மட்டும்தான் இந்த 6ஆம் அறிவு உயர் பரிமாணத்தில் வந்தவன் உயர்வடைய முடிகின்றது. இல்லாவிட்டால் என்ன பண்ணுவான்? மிருகம் மாதிரி 5 புலன்களோட இருக்கிற மனிதனும் அதே 5 புலன்களை வச்சுக்கிட்டு மிருகத்தில் இருக்கக்கூடிய மனசு என்ன பண்ணுது? அதுவும் சாப்பிட ஆசைப்படுது, குழந்தை குட்டி பெற்றுக்க ஆசைப்படுது, சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுது. மிருகம் கூட பாருங்க, நாயை நீங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா பெட்ல தான் வந்து படுக்கும். வெளியே ரோட்ல படுக்க விரும்பாது. காரணம் என்ன? சுகபோகத்தை அதுவும் விரும்புது. மனிதன் அப்படித்தானே விரும்புறான். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையை மனிதன் வாழ்வதிலிருந்து மாறுபடுவது எப்போது சாத்தியமாகும் அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியை சரியாக கையாள தெரிந்தவன் மட்டும்தான் சாதனையாளனாக மாறுகிறான். அப்ப தான் வந்த வேலையை முடிச்சுக்கிறான். அப்ப அந்த நீதி எதற்காக நமக்கு மட்டும் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னா, தன்னைத்தான் அறிவதற்காக. ஏன்னா அறிவு பரிமாணத்துல உயர்நிலை பரிமாணத்துக்கு தன்னை கொண்டு வருவதே எது தெரியுமா? அதே பிரபஞ்சம் தான், அதே இயற்கை தான். நீங்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாத்தீங்கன்னா,
இங்க ஒரு அறிவு தாவரத்துல தொடங்குற அந்த இயற்கை 6 அறிவு மனிதனோட நிறைவடைவது கிடையாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட அவ்வளவுதான், நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப நான் பெரிய புத்திசாலி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய அறிவு பரிமாணத்தை தாண்டிய உயரறிவு பரிமாணங்கள் இருக்கின்றன. நமக்கு அனுபவம் இல்ல. அப்ப அதனால நமக்கு தெரியல உலகம் எப்படிப்பட்டது. நம்முடைய புலன்களுக்கு உட்பட்ட உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க வந்து இப்ப சினிமா படம் எல்லாம் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ்காரன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுல இருந்து ஈட்டி அது இதுன்னு ஏதோ வேற்று உலகவாசிகள் இறங்குறாங்க, அவங்க நம்மளோட பயங்கரமான சக்தி படைத்தவர்களாக இருக்கிறாங்க எல்லாம் படம் எடுக்கிறாங்க. அவன் கற்பனையில படம் எடுத்தால் கூட யாருக்கு தெரியும்? இயற்கையுடைய நியதி யாருக்கு தெரியும்? இருக்கலாம் அல்லவா? நம்மை விட அதிக புலன்கள் படைத்தா, ஆற்றல் படைத்த அதீத ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம் இல்லையா? நமக்கு தெரியல. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க என்ன உண்மையை நம்ம உணரணும்னா, இந்த இயற்கை தன்னுடைய நீதிக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை வைத்துக் கொண்டு அதுவே அனைத்தையும் படைத்து அனுபவித்து அழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த ஈஸ்வரன் என்பவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அதனுடைய இயக்கத்துக்கு ஆதார சக்தியாக அவனே இருப்பதினாலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது தெரிந்து கொள்ளும் போது இங்க நான் என்ன பண்றேன்? இந்த உயர்ஞான அனுபவத்துல என்னை நான் இழந்து விடுகின்றேன். அவ்வளவுதான். இப்ப இந்த யோக சூத்திரமோ ஞான காண்டமோ நீங்க படிச்சா கூட உங்களுக்கு கடைசியா என்ன வந்து உங்களுக்கு இடத்துல தெளிவு இருக்கணும் அப்படின்னா, தன்னைத்தான் இழந்து விடுவது, நான் என்ற அகங்காரத்தை விட்டு விடுவது. நான் என்பவன் இங்கு ஒருத்தன் கிடையவே கிடையாது. இருப்பது ஒன்றே, அதுவே இறைவன். அவனே எல்லாமாக இருக்கிறான். அவனுடைய மொத்த பிரபஞ்சமும் அவனுடைய உடல், அவனுடைய பிரபஞ்ச உடல், அவனுடைய பிரபஞ்ச மனம். அப்ப அவனே இயக்கிக் கொண்டிருக்கின்றான். என் செயலாவது இங்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் என் செயலே அப்படின்னு டோட்டல் சரண்டர். அதான் சரணாகதி. அப்ப நம்ம ஒரு டோட்டலா ஈஸ்வர பிரணிதானித்துவத்துன்னு ஒப்படைச்சிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சுது. எப்ப ஒப்படைக்க முடியும்? தெளிவும் அறிவும் நம்ம இடத்துல இருக்கும்போது தான் முடியும். இல்லைன்னா அகங்காரத்துல ஆடிக்கிட்டே இருப்போம், நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்ட்டு. அப்ப அதைத்தான் இங்க பதஞ்சலி ரொம்ப ஆழமாக சுட்டிக்காட்டி நிறைய அறிவியல் உண்மைகளோடு ஒப்பிட்டு பேசுறார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இப்ப நம்ம இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன்னா யாரு? உண்மையிலேயே ஈஸ்வரன்னா மாயை. ஏன்னா மாயை யாருது? யாருடைய சக்தி அது? அதுதான் அறிவினுடைய சக்தி. அந்த இருக்கின்ற ஆன்மா, அறிவு, பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரம்மத்தினுடைய சக்தி, மகா சக்தி தான் இந்த மாயை. அப்ப இந்த மாயை என்பது என்னன்னா தோன்றி மறையக்கூடியது. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. எப்படி ஒரு தொப்பிலிருந்து ஒரு புறாவை கொண்டு வரான், உங்க கண்ணிலே நம்ப முடியல. உண்மையிலே தொப்பிலிருந்து புறாவை எடுத்தான். அதுக்கு முன்னாடி தொப்பி தலைகளை கமுத்தி காட்டினா, அதை பிரிச்சு காட்டினா, தொப்பியை தட்டி காட்டினா, நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு அந்த தொப்பி கொண்டு வந்து ஒரு புறாவை எடுத்து காட்டினா, அப்படியே உங்களுக்கு எல்லாம் கண்ணு விரலுது. இப்படி நடந்தது? ஒண்ணுமே இல்லாத தொப்பி கொண்டு வந்து புறாவை எடுக்கிறானே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அது வந்து ஒரு மாயாவி செய்யக்கூடிய வித்தை. ஒரு சாதாரண மனிதன் ஒரு மாயா ஜாலத்துல நம்மளை மயக்கிறான். அப்ப எல்லையற்ற இந்த பிரம்மத்தினுடைய மாயா சக்தி எப்படிப்பட்டதுங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே ஒரு மாயா வாழ்க்கை தான். மாய உலகத்துல நம்ம இருக்கிறோம், நமக்கு தெரியல. ஆனா நம்ம உண்மையை நம்புறதுனால அதுல போய் சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இதான் மகான்கள் ரொம்ப எளிமையா சுட்டி காட்டுறாங்க. ஒரு திரைப்படம் போல பாருங்க இந்த உலகத்தை. சினிமாவில போய் உட்கார்ந்தா அந்த சினிமா எதுக்காக போறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறோம், ஒரு பொழுதுபோக்குக்காக போறோம். அங்க போய் சோக படத்துல உட்காந்துக்கிட்டு சிவாஜி அழுவுறான், கமல்ஹாசன் அழுவுறான்ட்டு நீங்களும் அழுதுகிட்டு உட்காந்துருந்தா உங்களுக்கு என்ன அந்த என்டர்டைன்மெண்ட் என்ன ஆகும்? சீரியஸா மாறிடும். உங்களுக்கே பொழுது போலன்ட்டு நீங்க சினிமா தியேட்டருக்கு போறீங்க. அப்ப ஜாலியா இருக்கக்கூடிய படத்தை போய் பார்த்து ரசிச்சுட்டு வரதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிற படத்தை பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிக்காம போகுமோ, அது மாதிரி இந்த உலகத்தை ஜாலியா அனுபவிங்கிறாரு. ஏன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் லைஃப். இது வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின்னு சொல்றது தைத்திரிய உபனிஷத்து. தைத்திரிய உபனிஷத்து அப்படிதான் சொல்லுது, வாழ்க்கையை வாழுங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள். அவ்வளவுதான். விஷயமே என்னன்னா சிம்பிளா பின்னாடி ஒரு லாஜிக் அடிக்குது. புரிந்து கொண்டு வாழுங்கள். புரியாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் சிக்கிக் கொள்வீர்கள், பற்று வைத்துக் கொண்டிருப்பீர்கள். பற்று வைக்காதீர்கள், அன்பு மட்டும் வையுங்கள். அன்பு வைத்துக் கொண்டு வாழுங்கள். அதுதான் சிவம். அன்பே சிவம். அவ்வளவுதான். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஏக அறிவே எல்லா இடத்திலும் பரிணமித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய அறிவு தான் இங்க மனமாக விரிந்து கொண்டிருக்கின்றது. அதன் வாயிலாகத்தான் இந்த உலகம் எனக்கு தெரிகின்றது, புலன்கள் வாயிலாக எனக்கு தெரிகின்றது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, அது செஞ்சுட்டு இருக்கு. அப்படியே அமைதியா நாம் இருக்க மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கைன்னு தெரிந்து கொள்ளுங்க. அப்ப பதஞ்சலி யோக சூத்திரம் இன்றோடு சாதனா பாதம் நிறைவடைகின்றது. மற்ற 55 சூத்திரங்களை பார்த்து முடிச்சிட்டோம்.
பொதுவா இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல ரொம்ப பிரீஃபாலாம் அடுத்து விபூதி பாதம், கைவல்ய பாதம் எல்லாம் வேண்டியது இல்லை. காரணம் என்னன்னா இதுலயே எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. இப்ப அந்த விபூதி பாதத்துல வந்து சித்துக்களை பத்தி பேசுறதும், கைவல்ய பாதத்துல வந்து அந்த அந்த இறுதி இலக்கை அடைவதும் எல்லாம் இதையே தான் கொஞ்சம் எலாபரேட்டா பேசுவாரு. அது வந்து நமக்கு அவசியம் இல்லை. நீங்க புரிந்து கொண்டா போதும். நீங்க வந்து அந்த நிலைக்கு போறதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் இதுலயே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இயம நியமத்துக்குள்ள இருக்கணும். அப்புறம் அது வந்து முதல் 4 நிலைகள் வந்து புற விஷயங்களை சார்ந்தது. அடுத்த 4 விஷயங்கள் வந்து அக விஷயத்தை சார்ந்தது. இப்ப இது 2யும் நாங்க சைமல்டேனியஸா வச்சுக்கணும். 8 நிலைகளையும் விட்டுடக்கூடாது. இந்த 8யும் ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். வாழ்கின்ற வரைக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஆனந்தமாக வாழ்ந்து விட்டு இந்த உடலை விட்டுட்டு போலாம். உடலை விடும்போது நம்ம வந்து பிறக்க மாட்டோம். ஏன்னா காரணம்னா நமக்கு தெளிவாயிடுச்சுல, ஆசைகள் இருக்காது. வாழ்க்கையை வந்து அனுபவிப்போம். ஏன்னா அந்த அனுபவிப்பது கூட நம்ம எப்படி அனுபவிப்போம்? இறைவனுடைய சொத்து இது. எனக்கு கொடுத்துருக்கான் தற்காலிகமா வச்சிருக்கிறதுக்கு. அப்ப நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்ப வேணா அவன் எடுத்துக்குவான். அது இந்த உடல் முதல் கொண்டு என்ன புரிதல் நம்ம கிட்ட இருக்கணும்னா, கொடுக்கப்பட்ட இந்த உடல் முதல் கொண்டு இந்த உடலுக்கு தேவையான மனைவி ஆகட்டும், கணவன் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், சொத்து சுகமாகட்டும், காரு, பங்களா எது வேணா இருக்கட்டுமே, கல்வி அறிவு முதல் கொண்டு வச்சுக்கோங்களேன். என்னென்ன உங்ககிட்ட திறமைகள் இருக்கோ, என்னென்ன சௌகரியங்கள் இருக்கோ, என்னென்ன அவசியங்கள் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அவனுக்கே உரித்தானது. அவன்தான் உரிமையாளன். என்னிடத்திலே தற்காலிகமாக அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது வேணாலும் அவன் எடுத்துக்கொள்வான். உறவுகளையும் எடுத்துக்கொள்வான், சொத்து சுகங்களையும் எடுத்துக்கொள்வான், இந்த உடம்பையும் எடுத்துக்கொள்வான். ஒரு நாள் இந்த உடம்பையும் விட்டுட்டு போறோம். அப்ப எதையும் வேணா அவன் எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டுமே அப்படிங்கிற தெளிவு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருக்கலாம். எப்ப வேணா இந்த உடம்பு போகுதுன்னா போகட்டும். ஏன்னா அவன் எடுத்துக்கிறான், அவனுடைய உடம்பு எடுத்துக்கிட்டு போறான், நம்ம விட்டுறலாம். உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை இல்லையா? நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நீங்கன்னு ஒண்ணு இல்ல. நீங்கிற ஒரு விஷயமே இங்க இல்ல. அப்ப இனிமேல் நீங்க வரமாட்டீங்க. அதுதான் விஷயம். இங்க சீக்கிரட்டே என்னன்னா, நானுங்கிற ஈகோக்குள்ள இருக்கிறவன் தான் பிறப்பான். நானுங்கிற ஈகோவை எவன் ஒருத்தர் சரண்டர் பண்ணிடுறானோ அவன் பிறக்க மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நானுங்கிற ஈகோவை யார் சரண்டர் பண்ண முடியும்? தன்னை அறிந்தவன் தான் சரண்டர் செய்ய முடியும். தன்னுடைய அறியாமையை நீக்கி கொண்டவன் தான் சரண்டர் செய்ய முடியும். அப்ப இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக அப்படின்னு புரிந்து கொண்டு பயணியுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். பட் அது கால தேசம் நமக்கு இடம் கொடுக்கல. புரிந்து கொண்டு வாழுங்கள். நிறைய புத்தகங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது, படிங்க. மீண்டும் மீண்டும் இதுலயே இருங்க. இதை தொடர்பு விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறவங்க தான் கடை சேர முடியும். அதாவது நீச்சல் அப்படிங்கிறது நீந்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடை போய் சேர முடியும். நீந்தாம கையை விட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிடுவீங்க. இப்ப நான் நீச்சல்னு சொல்றது என்னன்னா, இந்த பாதையில டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பாதையை விட்டு விலகிட்டீங்கன்னா நீந்த தவறிட்டீங்கன்னு அர்த்தம். தவறிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடுவீங்க, முழுகிடுவீங்க. அவ்வளவுதான். வந்த வேலை முடியாம போயிடும். அதனால எல்லாமே இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தேவையில்லாத மற்ற விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா ஆன்மீகமே நிறைய குப்பைகள் இருக்குது. அதெல்லாம் போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு, மண்டையை கசக்கிட்டு, இவர் அப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, அந்த சாமியார் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த சாமியார் இப்படி சொல்லியிருக்காருன்ட்டு கம்பாரிசன் பண்ணிக்கிட்டு, எல்லாம் மனதனுடைய சேஷ்டை தான். இங்க ஒண்ணுமே இல்லை. தன்னை அறிவதற்கு இன்னொன்னு தேவையே இல்லை. ஆனா நம்ம ரூட்டு தெரியாம போயிட்டு இருக்கோம். ஒரு வழிகாட்டி காட்டுது. அந்த வழிகாட்டியை நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வழிகாட்டியை பிடிச்சிக்க கூடாதுன்னு தான் நேத்து நான் சொல்லிட்டேன். அதனால இப்ப எல்லாமே we are all tools. இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன்னா என்னை ஒரு கருவியாக கொண்டு அதை செய்ய வச்சிருக்குது. அவ்வளவுதான். இங்க நான் செய்வது ஒண்ணுமே இல்லை. என்னுடைய செயலாவது ஒன்றும் இல்லை. எல்லாம் அவன் செயல் தான். அதனால எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம்னு செய்யணும். நாமளும் அப்படித்தான் இருக்கணும், நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். எல்லாமே ஈஸ்வர சம்பந்தப்பட்ட காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம் சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வாழ்க்கை ஆனந்தமாக வாழுங்கள். அப்போ இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.